அருமையான மகள் மஞ்சுளா அவர்கள் ஸ்ரீலங்கா அவர்கள் நமக்கு சாட்சி கொடுத்திருக்கிறார்கள், நிற்கிறார்கள். மகள் ஒரு சாட்சி கொடுக்கிறார்கள். என்னுடைய மகள் நிலுக்சி அவர்கள் எப்படியாவது படித்து வாழ்க்கையில் முன்வர வேண்டும் என்று அவர்கள் அதிகமாக பாடுபடுகிறது உண்டு. போன வெள்ளிக்கிழமை அவர்கள் ஸ்ரீலங்கா ஜஃப்னா காலேஜ் மெடல்ஸ் பெறத்தக்க அவர்களுக்கு பாராட்டு செலுத்தினார்கள். சென்ற வெள்ளிக்கிழமை ஆன்லைனில் இதை கண்டு கத்தருக்குள்ளார நான் களி கூர்ந்தேன். என் மகள் ஆசைப்பட்டபடியே எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்யவும், மகள் இப்போது இப்படி பட்டம் பெற்றபோது கத்தருக்குள்ளார களி கூறணும் என்று சாட்சி கொடுக்கிறார்கள். இரண்டாவதாக நம்முடைய மத்தியிலே மகள் வார்ஷா தன்னுடைய சாட்சியை கொடுக்கிறார்கள். மகள் எழுந்து நிற்க, அருமையான மகள், ஆண்டவர் பெரியவர் என்று நான் ஆண்டவரை துதிக்கிறேன் என்று கர்த்தரை துதிக்கிறார்கள். நான் அப்படி ஒன்றும் பெரிய படிக்கிற ஒரு நபர் கிடையாது. நான் பள்ளிக்கூட காலத்தில் அதிகமாக ஸ்பாட்ஸில் நான் பங்கு பெறுவது உண்டு. பல நிகழ்ச்சியிலே, ஸ்பாட்ஸுடைய நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ளுவேன். பள்ளிக்கூட சார்பிலும் நான் கலந்து கொள்வேன். சென்ற வருடம், முக்கியமான வருடம், நான் SPM எழுதும் ஒரு வருடம். எனக்கு அதே சமயத்திலே நிறையா ஸ்பாட்ஸ் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நான் படிக்கவும் வேண்டும், நான் ஸ்பாட்ஸ் நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். என்னால் முடிந்த அளவில் என் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் படித்தேன். ஆண்டவருக்கு மகிமை செலுத்த என் ரிசல்ட்ஸ் வரும்போது நான் நல்ல ஒரு ரிசல்ட்ஸை பெற நான் எதிர்பார்த்ததுக்கு மேலவே கர்த்தர் எனக்கு செய்தார் என்று நான் சொல்லவும் கூட. பல விதமான நெருக்கத்தில் இருந்தேன். நான் வெற்றி பெற்று என்னுடைய ஸ்பாட்ஸ் நிகழ்ச்சியிலையும் ஒன்றையும் நான் தள்ளி வைக்காமல் எல்லாவற்றிலும் பங்கு பெற ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அதனால் என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அருமையான மகள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். மார்த்தா ஐயா குடும்பத்தினர் நிற்கிறார்கள். எழுந்து நிற்க கேட்கின்றேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக என்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். மீண்டுமாக எங்களுடைய குடும்ப சார்பிலே கர்த்தர் சமூகத்திலே நாங்கள் நின்று ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி, பயங்கர மரண ஒரு ஆக்சிடெண்ட்டை எங்களை தப்புவிக்க பண்ண ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்ல ஏவப்பட்டு, இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிற்பாடு கார் டோட்டல் லாஸ் ஆனதாகவும், அதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் பட்ட பாடு, போராட்டங்கள், எங்கள் தேவைகள், பொருளாதார வீழ்ச்சி, இப்படி பல சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து போனோம். எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களுக்கு துணை இருந்தார் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து, இப்போது கூட ஒரு மீண்டும் வாகனத்தை வாங்கும் ஒரு வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்தார். இவைகளெல்லாம் நாங்கள் பின்னிட்டு பார்க்கும்போது இது கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மை என்று நாங்கள் அவருக்கே புகழ் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் என்கிறார்கள்.